பேங்க்ல வந்து ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் வந்து அவங்க கட்டாமல் போயிடுறாங்க, என்பிஐ ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி டைவர்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அலிகேஷன் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது டிபார்ட்மெண்டல் ரெக்ரூட்மெண்ட் ஜாபை வந்து ரெக்ரூட் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ 150 ஜாபுக்கு வந்து ஸ்கேம் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ 150 இன்ட்டு 25 ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைச்சா நான் வாழ்க்கையில் செட்டில் ஆவேன், கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவரு இந்த கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எதுக்கு மாணவர்களோட டீட்டெயில்ஸ் ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அப்ளை பண்ணாங்களா? அவங்க கே நேரு அவர்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இது எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீதிமன்றத்துக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகிற அளவுக்கு அவங்க கிட்ட கான்கிரீட் எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் உறுதியாக போகிறாங்க. டிஎம்கே ஃபேமிலி சார்ந்தவங்க தான் இந்த பிஎம்எல் ஆக்ட் 2002 எனாக்ட் பண்ணுறாங்க 1 ஜூலை 2005 இருந்து. அப்படி பண்ணாதவங்கள தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவரும் 9 8 சமன்ஸ்க்கு போய் அப்பியர் ஆகலை. கே நேரு அவர்கள் அரெஸ்ட் ஆகிடுவார். கே நேரு அவர்கள் அரெஸ்ட் ஆகிடுவார்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நெசசிட்டி இருந்தால் தான் பண்ணுவாங்க. அந்த நெசசிட்டி டு அரெஸ்ட் எப்போ வரும்? வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அடுத்து இடி வலையில் சிக்கியிருக்கிறார் கே நேரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்துறையில் குடிநீர் வழங்கத்துறையில் அப்பாயின்மெண்ட்ஸ், ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட 2538 அப்பாயின்மெண்ட்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பணம் வாங்கி கொண்டு பெற்றிருக்காங்க. ஏஇலிருந்து ஜூனியர் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் போன்ற பல்வேறு வேகன்சிக்கு வந்து பணம் வாங்கியிருக்காங்க. அப்படின்றது வந்து கடந்த காலங்களில் கே நேரு சகோதரர்கள் வீட்டில் இடி ரைட்ஸ் பண்ணப்போ கிடைச்ச டிஜிட்டல் ஆவணங்கள், அது இல்லாமல் நார்மல் ஆவணங்கள்லேருந்து கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இடி வந்து ஒரு லெட்டரை வந்து இந்த வழக்கில் இது சம்மந்தமாக வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுன்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுத நிலையில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஹைகோர்ட்டுக்கும் இடி மூவ் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள் சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடந்திருக்கு இது வரைக்கும்? டெஃபினட்டாக ப்ரோ. இன்ஃபேக்ட் நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து லாஸ்ட் வீக்கே பண்ண வேண்டியது, பிகாஸ் ஆஃப் ஒர்க் கமிட்மெண்ட்ஸ்னால நம்மளால் உடனே பண்ண முடியல. பட் இந்த கேஸ் ஆகப்பட்டது வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். பொலிட்டிக்கலாக பார்க்க வேணாம், ஃபர்ஸ்ட் லீகலாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் தான். ஸோ ஜென்ரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அந்த சட்டத்தின் கீழே ஒரு கேஸை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணுன்றது தான் பாயிண்ட்டு. இதில் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, கே நேரு அவர்களுடைய இந்த கேஸு, இந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம், இதுவும் அதே மாதிரி தான், செந்தில் பாலாஜி மாதிரி தான். இந்த கேஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ ஒன்று இருக்குது. என்ன இஷ்யூனா, இந்த எவிடன்சஸை வந்து இந்த ஸ்கேமுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரெய்ட் நடத்தலை. கே நேரு அவர்களுடைய ரிலேட்டிவ்ஸு அவருடைய சொந்தக்காரங்க நடத்தக்கூடிய கம்பெனியில் இந்த ஸ்கேமை பேஸ் பண்ணி வந்து அவங்க ரெய்ட் நடத்தலை. அது ஒரு சிபிஐ வழக்கு. அது சிபிஐ வழக்கு. அது பேங்க் இஷ்யூ சார்ந்து. பேங்க்கில் வந்து ஒரு ஃபியூ க்ரோர்ஸ் வந்து அவங்க கட்டாமல் போயிடுறாங்க, என்பிஐ ஆயிடுது. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி டைவர்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த அலிகேஷன் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது இந்த கோர்ஸ் ஆஃப் தட் ரெய்ட் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அதை ரெய்ட் நடக்கும்பொழுது என்னடா இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கும்பொழுது அது ஒரு செப்பரேட் ஸ்கேமாக இருக்கும்பொழுது தான் இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க. பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய பவர்ஸ்குள்ளே எந்த ரெய்டுக்காக அவங்க போனாங்களோ அந்த ரெய்டில் நடக்கக்கூடிய மெட்டீரியல் போர்ஷன் எடுக்கலாம். அவங்களுக்கு பவர்ஸும் உண்டு. வேறு ஏதாவது இன்க்ரிமேட்டிங் மெட்டீரியல்ஸ் கிடச்சிதுன்னா அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் எங்கே வருதுன்னா, அந்த சிபிஐ வழக்கு குவாஷ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா அது வந்து பேங்க் ரிலேட்டட் இஷ்யூ. பேங்க் செட்டில் பண்ணியிருந்தாலோ அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் போயிடுச்சுன்னா அந்த மணி லாண்டரிங் அஃபென்ஸ் போயிடும். அப்போது எந்த சிபிஐ வழக்குக்காக ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2000 கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி போய் ரெய்டு பண்ணாங்களோ அந்த கேஸ் முடிஞ்சிச்சு. அந்த கேஸ் குவாஷ் ஆயிடுச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஆனால் அந்த ரெய்டு பண்ணும் பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாட்டுது. அந்த இன்ஃபர்மேஷன் தான் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, சிம்பிளாக சொன்னால் MAWS டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ். சரி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஃபார்ம் பண்ணும்பொழுது பிரபு நம்மளுக்கே தெரியும். இன்ஃபேக்ட் ஆவின் டிபார்ட்மெண்ட்டை மிக அருமையாக பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் டிஎன்பிசியில் கொண்டு வரணும்னு சொன்னார். டிரான்ஸ்போர்ட் ஜாப்ஸையும் வந்து செந்தில் பாலாஜி எபிசோடுனால அதிமுக கவர்மெண்ட் இது நடந்ததை இந்த கவர்மெண்ட் எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்கன்றதுக்காகவும் திருப்பி அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக டிஎன்பிசியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் கவர்மெண்டோட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஎன்பிசி மூலியமா நடைபெறணும் அப்படிங்கிறது தான். ஆனால் MAWS பொறுத்த வரைக்கும், அதாவது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை,
திராவிட முன்னேற்ற கழகமுடைய ஆட்சியிலையும் சரி, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலையும் சரி, ரெக்ரூட் பண்ணக்கூடிய, அதாவது 2 விதமா பார்க்கணும் பிரபு. ஆட்சியாளர்கள் இப்போ வந்து நம்ம டிஎம்கேவா ஏடிஎம்கேன்னு பார்க்க வேணாம். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு கூட பார்க்காதீங்க, எல்லா ஸ்டேட்டும் எடுப்போம். ஆட்சியாளர்கள் துட்டு பண்ணுறதுக்கு 2 தான் மெயின். ஒன்று, அந்த ஜாப் ஸ்கேம்ஸ் வந்து பரவலாக இருக்கும், கொஷின் பேப்பர் லீக் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி கரப்ஷன் பண்ணக்கூடியது வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே இந்தியா ஃபுல்லாக நடக்கிறது தான். தமிழ்நாட்டில் 2 எபிசோட் நடந்திருக்கு இப்போ. அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஏபிஓஆர்எஸ் அப்பாயின் பண்ணுறாங்களா சார்? ஸோ அதுலேயும் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதுக்கும் வந்து நிறைய பணம் கொடுத்து போகிறாங்கன்னு செய்திகள்லாம் வந்துருக்கு. எங்கெல்லாம் வந்து டிஎன்பிசி இல்லையோ அங்கெல்லாம் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ஸ் இருக்கிறது உறுதிப்படுது. அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி மேலேயே ரெய்ட் நடத்தியிருந்தாங்க. புதுசில் அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா 2013-14 காலகட்டத்தில் ரெய்ட் நடத்தினாங்க. ஆட்சி மாற்றம் நடக்கும் பொழுது அங்கங்கே ரெய்ட் நடத்தி ஹால் டிக்கெட்ஸ் பிடிச்ச மாதிரியான ரெக்கார்ட்ஸும் உண்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அது வேற. பட் டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ரெக்ரூட்மெண்ட் ஜாபை வந்து ரெக்ரூட் பண்ணுறதா இருந்தால் அதில் வந்து முறைகேடுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போது இந்த இன்க்ரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து எடுக்கும் பொழுது in a letter dated October 27, 2025 ED வந்து information relating to corruption, malpractice in the exams, selection process of officers and staff 2024-25, 2025-26 அந்த லெட்டர் வந்து 230 பக்கம் ரஃப்லி. ஐ மீன் அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா இது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அமைச்சிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணது லிட்டரலாக ஒரு சார்ட் ஷீட் மாதிரியே அமைச்சிருக்காங்க. அது சார்ட் ஷீட்னு சொல்ல முடியாது, அந்த இன்ஃபர்மேஷன் எவிடன்ஸ் பேஸ்டு. அது வந்து பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணல, ஆனால் அந்த லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் போனோம், நாங்கள் ரெய்ட் நடத்தினோம், அங்கே இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம், 232 பேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். நம்மளாம் நினச்சிக்கிறோம் வேலை வாங்குறதுனா ஒரு 5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாலாம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு நிறைய பேர் ஸ்கேம் பற்றி பேசும்போது. இங்கே தான் ஆச்சரியமாக இருக்குது. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பாருங்க பிரபு, 25 லட்சம் 35 லட்சம் வேரியேஷன். ஐ மீன் போஸ்டிங்கை பொறுத்து வேரியேஷன். 25 லட்சம் 35 லட்சம் பிரபு, 35 lakhs ஒரு ஜாபுக்கு. அப்போ 150 ஜாபுக்கு வந்து ஸ்கேம் நடந்ததா சொல்றாங்க. அப்போ 150 × 25. ஆனால் நிறைய இடங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 888 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் எல்லா இடத்துலையும் டீ கடையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் 888 crores-னாங்க. பட் நீங்கள் 150 into ஜாப்ஸ் 150 × 30 35 lakhs மேக்ஸிமம் போட்டால் கூட 38-40 கோடி வருது. சரி, எனிவே 888 crores அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடுமா, இல்லை 150ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்டா? இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே முதல்ல கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் வரும்பொழுது யாரோ 2 பேர் தானே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிருக்கும் அந்த ஜாப் ஸ்கேம் வந்து எப்படி அவர் செயல்பட்டார், மோடஸ் ஆபரண்டி என்ன. அதுக்கப்புறம் அவர் காம்பவுண்டிங் பண்ணுறாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் திருப்பி ரீஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஈடியா வந்து இப்போ அவங்க அந்த ரெய்டப்போ கண்டுபிடிச்ச ஆவணங்களின் அடிப்படையில் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்போது மினிஸ்டர் கே நேருவும் அதுதான் சொல்லியிருக்காரு. இது வந்து ரிசல்ட்ஸ் வெளியிடாமல் யாரும் எந்த அப்ஜெக்ஷனும் நடக்கல. அதே போல் இந்த தேர்வு சம்பந்தமான ஒரு வழக்கம் கோர்ட்டில் வந்து நிலுவையில் இருந்துச்சு. அதுவும் வந்து கோர்ட் வந்து ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து எந்த முகாந்திரமும் இல்லை. இது முழுக்க இடி வந்து பழிவாங்கும் நடவடிக்கையில் தான் வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. இது பிரபு, பாதிக்கப்பட்டவங்கன்னா யார் பிரபு? இந்த முறைகேட்டில் ஜென்ரலாக பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கரெக்டான மார்க் வாங்கியும் உள்ளே போக முடியாமல் இருக்காங்களா சார்? அவங்க தான் பாதிக்கப்பட்டவர்கள். கரெக்டான மார்க் வாங்கி உள்ளே போகாதவங்க, அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களே பாதிக்கப்பட்டவங்க தான். நீங்கள் ஏன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? MAWS அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய நம்பிக்கை என்ன? கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவரா இல்லையா? பாதிக்கப்பட்டவர். அந்த ஆஸ்பிரேஷனை வச்சிருந்து அந்த ஆஸ்பிரேஷனை இந்த மாதிரி ஊழல்னால நசுக்குனாலே அவர் பாதிக்கப்பட்டவர் தான். இது நான் சொல்லலை. யார் வந்து அக்ரீடு பார்ட்டி அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்களுடைய ஆர்டர் ஒன்று இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களோட மேட்டரில் ஆக்டில் எங்கேயுமே அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு டிஃபைன் பண்ணல. அதுதான் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டு. இன்னைக்கு கே நேரு அவர்கள் பாதிக்கப்பட்டவங்க யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது யார் பாதிக்கப்பட்டவங்க? பணம் கொடுத்து வேலை கிடைக்காதவங்களா, இல்லை பணம் கொடுத்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு
அதனால் பணம் இல்லாததுனால கடினமாக உழைச்சி ஏதோ ஒரு மெரிட் இருக்கும்னு நினச்சி, இந்த ஜென்டில்மேன் படம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வெயிட் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலை கிடைச்சா நான் வாழ்க்கையில் செட்டில் ஆவேன், கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறவர் இந்த கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாரு. அவர் பாதிக்கப்பட்டவரா, இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், ஆம்பிஷன் இருந்திருக்கலாம், ஆனால் மார்க் வாங்காமல் போயிருப்பாரு. ஆனால் இன்னொருத்தர் காசு கட்டி உள்ளே போனதுனால அவர் கூட பாதிக்கப்பட்டவரா? எக்ஸாம் அப்ளை பண்ணவரே பாதிக்கப்பட்டவர் தான். எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டிருப்பார்ல, அவர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அப்போ அக்ரீட் பார்ட்டினா யாருங்கிறத சுப்ரீம் கோர்ட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸில் கிளியராக அக்ரீட் பார்ட்டியுடைய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட், அக்ரீட் பார்ட்டினா யாரு அப்படின்னு சிஆர்பிசியில் இருக்கக்கூடியதை கிளியராக வந்து இன்டர்பிரட் பண்ணி எக்ஸ்பான்ஷன் பண்ணாங்க அந்த அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு. ஸோ யாருக்கு வேலை கிடைக்கலையோ, யாருக்கு பணம் இருந்து வேலை கிடைச்சதுனால ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம போச்சோ, அவங்களும் அக்ரீட் பார்ட்டி தான் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கும் லோக்கல் ஸ்டாண்டி உண்டு. ஸோ அதனால கம்ப்ளைண்ட் யார் கொடுக்க போறதுன்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அது கே நேரு அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. லெட் போலீஸ் டேக் த நெசசரி ஆக்ஷன். சார், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி தேவைப்படுது சார். இடி எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே நேரு அவருடைய அந்த சகோதரர்கள் வீடுகளிலையும் அலுவலகங்களும் நடந்த ரைட்ஸ் அப்போ கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் இருந்து தான் வந்து இந்த எவிடன்ஸ்லாம் வந்து சிக்கியிருக்கு. ஐ மீன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கசி விடப்பட்டிருக்கு, அந்த பணம் கொடுத்தவங்களுக்கு வந்து கசி விடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வந்து இந்த மணி டிரான்சாக்ஷனை பற்றின தகவல்களும் வந்து இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விஷயம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து கே நேரு குற்றம் சாட்டலாமா? ஏன்னா வந்து இதில் வந்து அமைச்சர் அல்லாத 2 நபர்கள், ஐ மீன் அவங்க உதவியாளர்கள் மொபைல் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் லீக்காக இருக்குது. இதில் அமைச்சர் சொல்கிறதுனா நான் எந்த தவறும் பண்ணல, அதான் வந்து அவர் சொல்கிறாரு. ஒருவேளை அமைச்சருடைய நாலேஜ் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் நடந்துச்சா, இல்லை இப்போ அவங்க யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து பார்க்கக்கூடியதாக ஒன்று இருக்குல்ல சார்? அதாவது பிரபு, எல்லா கான்ஸ்பிரசியுமே இந்த மாதிரி ஸ்கேம்ஸுமே டைரெக்டாக அந்த நபர் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணிட்டு எதுக்கு இன்வெஸ்டிகேஷன்? ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இடி ரைடு நடத்தி, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் நடத்திட்டு போகலாமே. அரெஸ்ட் பண்ணணும்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாமே. கான்ஸ்பிரசி, கிரிமினல் லாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கான்ஸ்பிரசி யார் பண்ணுறா? கூட்டு சதி இருக்கா? சரி, ஒரு சிம்பிள் கேள்வி. இவர் அமைச்சராக இருக்கார், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற கம்பெனியில் எதுக்கு ஆல் டிக்கெட் இருக்கணும்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் வந்து மற்ற மாணவர்களோட ஆல் டிக்கெட் ஏன் இருக்கணும்? தேவையில்லையே. சரி, ஏதோ ஒரு கேஸ் நடத்துறீங்க அப்படின்னா, அந்த வழக்கறிஞராக இருக்கீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா ஓகே, அந்த கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்குது, இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குதுன்னா அதுக்கான படிவங்கள் வச்சு நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க. அதை தவிர ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எதுக்குங்க ஆல் டிக்கெட்டு? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் எதுக்கு மாணவர்களோட டீட்டெயில்ஸ்? ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அப்ளை பண்ணாங்களா? அவங்க கவர்மெண்ட்டுக்கு தானே அப்ளை பண்ணாங்க. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. அப்போது கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்? கன்சர்ன் அத்தாரிட்டிஸ்ட்டு வந்து இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வெரி சிம்பிள். கே நேரு அவர்கள் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. கே நேரு அவர்கள் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இதை எடுக்கலன்னு சொல்ல முடியுமா? நான் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாணவர்கள் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதினாங்களோ, யாரெல்லாம் எம்ஏடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதினாங்களோ, அவங்களோட டீட்டெயில்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தும் பொழுது இங்கேருந்து எடுக்கலை, அவங்க சொந்தக்காரங்களை சார்ந்திருக்கக்கூடிய கம்பெனிலேருந்து எடுக்கலைன்னு உறுதிப்படுத்த முடியுமா? ஏன் பண்ண முடியாது? கரெக்டாக சொல்லுங்கள் பிரபு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்னெல்லாம் எடுக்கிறாங்கன்றத வீடியோகிராஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போது எடுக்கிறது வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ஏன் இருக்குது? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்ன இருக்கணும்? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஜிஎஸ்டி கட்டினதுக்கு பில்ஸ் இருக்கணும், நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டினதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கணும், பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தா பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கணும். இதை தாண்டி எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது? ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இடியே நினைச்சாலும் சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது, அவங்களாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஃப்ரேம் பண்ண முடியாது. அவங்க அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் தான் வந்து இந்த கடிதங்கள் அதே போல் அந்த 232 பக்கம் அட்டாச்மெண்ட்ஸும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்போது கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் கரெக்டாக சட்டத்துக்கு வந்துட்டீங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு மெட்டீரியல் இன் பொசஷன் அது தேவை, எதுவாக இருந்தாலும். ஏன்னா they are accountable. இப்போது நீதிமன்றத்துக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகிற அளவுக்கு அவங்க கிட்ட கான்கிரீட் எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் உறுதியாக போகிறாங்க. அல்டிமேட்டாக பிரபு, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரியில் நீங்கள் ரெக்கார்டை காமிச்சாதான் எல்லாமே. அப்போது ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல போயிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்
உறுதியாக ஒரு பெட்டிஷன் போட்டு போகணும்னு முடிவு எடுக்கும் பொழுது அப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால தானே போகிறாங்க. அப்போ இது எப்படி வந்து அரசியல் படுத்த முடியும் கே நேரு அவர்கள்? ஓகே சார், இப்போது இடி வந்து கடிதம் போட்டிருக்காங்களா சார்? இப்போ ஒரு சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க, இந்த முகாந்திரருக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு. இப்போது ஸ்டேட் போலீஸ் இதில் எஃப்ஐஆர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வெரி குட் கொஸ்டின் பிரபு. ஏன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட சேர்ந்து. ஒவ்வொரு இன்டர்வியூப்பையும் இதை நீங்கள் ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏன் தெரியுமா சார் பிரபு சொல்கிறேன், நீங்கள் வந்து நன்கு படித்தவர். உங்களுக்கு வந்து இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக உள்வாங்கிட்டு மற்ற இன்டர்வியூவில் நீங்கள் கேட்பீங்க, இது என்னமோ பாஜக அரசாங்கம், நீங்களும் பாஜகவோட சப்போர்ட் இல்லை, நானும் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா பிரபு? ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 உடனே அடல் பிஹாரி வாஜ்பாய் சொல்லாதீங்க. 2002 டிராஃப்ட் பண்றாங்க, கொண்டு வந்தது 2005. 2005 யார் பிரைம் மினிஸ்டர்? மன்மோகன் சிங். கரெக்டா? அது நீங்க உறுதியா இருக்கீங்கல்ல? சரி, அப்ப இதுல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் பாஸ் பண்ண அரசாங்கம் யாரு? காங்கிரஸ் தானா அரசாங்கத்தை ஃபார்ம் பண்ணது? டிஎம்கேனால தான் காங்கிரஸ் பவருக்கு வந்தாங்களா? டிஎம்கேவோட சப்போர்ட் இருக்கு. டிஎம்கேனால மட்டும்தான் காங்கிரஸ் 10 வருடங்கள் ஆட்சி பண்ணாங்க சென்டர்ல. எத்தனை மினிஸ்டர்ஸ் கேபினெட்ல? கலைஞர் ஐயா வந்து எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு தன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு? அப்போ டிஎம்கே ஃபேமிலி சார்ந்தவங்க தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் 2002 எனாக்ட் பண்றாங்க 1 ஜூலை 2005 இருந்து. அதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், செக்ஷன் 66 டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சப்செக்ஷன் 2 கிளியரா என்ன சொல்லுதுன்னா, இஃப் த டைரக்டர் ஆர் அதர் அத்தாரிட்டி specified under subsection 1 is of the opinion on the basis of information or material in his possession that the provisions of any other law for the time being in force or contravened, then the director or any such authority shall share the information with the concerned agency for necessary action. இந்த செக்ஷனை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம், மக்களோட நல்லதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதே செக்ஷனை பயன்படுத்தி தான் இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ 2025 செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 படி எங்ககிட்ட இந்த எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு, நீங்கள் ஆஸ் அ ஸ்டேட் போலீஸ் ஹூ ஹாஸ் டு இன்வெஸ்டிகேட், உங்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுனால நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. காரணம் என்னென்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் கேஸை பதிவு பண்ணுங்கன்னு இன்டைரக்டாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது கூட நல்லா நோட் பண்ணும் பிரபு 232 பேஜஸோட டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணல. அந்த லெட்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத ஓவராலாக சொல்லியிருக்காங்க, நான் எவிடன்ஸ் கொடுக்கல. பட் அது ரிலீஸ் பண்ணுறலாமா சார்? அதுக்கான இடிக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல? இல்லை, இடி வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க பப்ளிக் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? யார் வேணா ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே. பத்திரிகையில் கிளியராக இந்தியன் எக்ஸ்பிரஸில் இது வந்ததுன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் இதை வந்து எடுத்துக்கிறாங்க. டிஜிட்டல் மீடியாவில் நீங்கள் நம்ம பேச ஆரம்பித்தோம், எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் பேச ஆரம்பித்தாங்க. அப்படி பார்க்கும்பொழுது செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 படி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன இஷ்யூ இருக்குன்னா, விஜய் மதன்லால் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸ் பற்றி நிறைய வாட்டி பேசியிருக்கேன். அந்த கேஸ் இப்போ ரிவ்யூவில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அந்த மேட்ரு டிசைட் ஆகிற வரைக்கும் செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 இஷ்யூ எடுத்துக்க முடியுமா எடுத்துக்க முடியாதான்னு. அப்போ இதை யாருக்கு அட்வான்டேஜாக இருக்குது? கே நேரு அவர்களுக்கு இப்போதைக்கு அட்வான்டேஜாக இருக்குது. சரி, ரிவ்யூவில் இருக்குது, கன்க்ளூடும் ஆகலை. அது வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் செக்ஷன் 66 சப்செக்ஷன் 2 படி கொடுக்காதீங்க, ஸ்டேட் ஏஜென்சி கொடுக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரபு, ஏஜென்சின்னு தான் சொல்லியிருக்காங்க, சென்ட்ரல் ஏஜென்சின்னு சொல்லலை. நிறைய பேர் என்ன பேசுனாங்கன்னா, சென்ட்ரல் ஏஜென்சி இன்கம் டேக்ஸ் கொடுக்கலாம், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம், பேங்க்குக்கு கொடுக்கலாம், ஏஜென்சிக்கு கொடுக்கலான்னு தான் சொன்னாங்களே. ஆனால் நீங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் போலீஸ்க்கு கொடுக்கணும்னு எழுதலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போலீஸுங்கிற வார்த்தை இல்லையே அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னாங்க. ஆனால் போலீஸ் இஸ் ஆல்சோ ஏஜென்சி, கவர்மெண்ட் ஏஜென்சி, அதாவது ஸ்டேட் ஏஜென்சி. ஸோ ஸ்டேட் ஏஜென்சிக்கு கன்சர்ன்ட் ஏஜென்சி இங்கே சொல்லியிருக்கிறது கன்சர்ன்ட் ஏஜென்சி. அப்போ ப்ரெடிகேட் அஃபென்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு ஸ்டேட் போலீஸ் என்ன பண்ணணும்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். ஏன் பண்ணல?
உங்ககிட்ட தான் எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க, டீட்டெயில்டாக எல்லாமே இருக்கு. பட் இதுக்கு ஸ்டேட் போலீஸ் தனியாக செப்பரேட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறது கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எதுவுமே இல்லாமல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலே இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது தான். ஆனால் இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸே இருக்கு. வீடியோகிராஃப் கூட இடி பண்ணியிருக்காங்க, ஷேர் பண்ண ரெடியாக இருக்காங்க. இடி 66 சப்செக்ஷன் 2 படி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் அப்டைன் பண்ணியிருக்கோன்னு சொன்னால் ஃபர்தராக நீங்கள் கேளுங்க இந்த எவிடன்ஸ் எப்படி நீங்கள் சோர்ஸ் பண்ணீங்கன்னு. அவங்க ரிப்ளை கொடுக்க ரெடியாக தானே இருக்காங்க. ஏன்னா நீதிமன்றத்துக்கே இடி போகிறதுக்கு ரெடி ஆகும்பொழுது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? தேர்ஸ் an inaction வந்து பை த கவர்மெண்ட். ஸோ அதனால இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லியிருக்காங்க இடி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். எவ்வளோ பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க, எப்படி வாங்கியிருக்காங்க, இங்கே நோட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. நான் ஒரு ஃபார்மர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் பேசும்போது சொன்னார், இதில் வந்து ஒரு சிலர் மட்டும் ஈடுபட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இது பெரிய நெட்வொர்க்கே இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் வந்து இடி வந்து இந்த கடிதத்தெல்லாம் எழுதியிருக்காங்க. சான்ஸ் ஆர் தேர். அப்போ அந்த நெட்வொர்க்கில் யார் இருக்கா, இதில் வந்து பண பரிமாற்றம் நடந்திருக்கா, வந்த பணத்தை வந்து ஒரு சமயம் வாங்கியிருந்தால் அது என்ன நடந்திருக்கும், இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உண்டு. ஹவாலா டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கா? ஹவாலா டிரான்சாக்ஷன் தான் ஃபெமா அட்ராக்ட் ஆகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 அட்ராக்ட் ஆகும். அதுவும் இடி உள்ள வரலாம். ஸோ ஏகப்பட்ட சட்டங்கள் இதில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பட் ஆல் செட் அண்ட் டன் இதுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய பவர் ஸ்டேட்டுக்கு தான் உண்டு. யாராவது பாதிக்கப்பட்டவர் ஸ்டேட் வந்து இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி அமைச்சிருங்கன்னு சொன்னால் சிபிஐ வந்து உள்ளே வரலாம் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த கோர்ட். இது வந்து ரொட்டீன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது நடந்தால் தான் இதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படின்னா அப்போ எஃப்ஐஆர் லேட்டாக ஃபைல் பண்ணுறதுக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாததுக்கும் கோர்ட் டைரக்ஷன் பேஸ் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்களா? இல்லை யாராவது பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐ வழக்கு ஃபைல் பண்ணுங்க, ஏன்னா அவர் இங்கே மினிஸ்டராக இருக்காரு, அதனால ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க, நாளைக்கு ஃபியூச்சரில் ஃபைல் பண்ணாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகும்னு தெரியல, அதனால நீங்கள் சிபிஐக்கு மாற்றி அமைங்கன்னு பெட்டிஷன் போடுவாங்களா? அப்படிங்கிற பல கேள்விகள் உண்டு. ஸோ ஒருவேளை இதில் ஸ்டேட் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா இடியோட அடுத்த மூவ் எப்படி சார் இருக்கும்? ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணி அடுத்து சம்மன்ஸ் கொடுத்து இன்னும் ஒரு படி மேலே போய் செந்தில் பாலாஜி மாதிரியே கே நேரும் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கான்ற கேள்விகள்லாம் இருக்குல்ல சார்? என்னைக்கு வந்து கைது வேணும்னு இருக்கு பிரபு. ஏன்னா நிறைய பேர் பேசுகிறத பார்த்தேன், கே நேரு வந்து அரெஸ்ட் ஆகிடுவார். என்னைக்கு கைது வேணும்? எதுக்காக செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க? நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். முதல் தடவை இடி உள்ளே வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இடி டைரக்டர் சொன்னாரா? யார் சொன்னா? அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன். ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் இருந்ததுனால எக்ஸிக்யூட்டிவ் வந்து சமன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சமன்ஸை மதித்து செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருக்கணுமா வேணாமா? போல. ஒரு சமன்ஸ் இல்லை, 2 சமன்ஸ் இல்லை, 2-3 சமன்ஸ்க்கு போகாமல் இருந்ததும் அவரோட ரெப்ரசன்டேஷன் அமைச்சு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்காததுனாலையும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூஸில் வந்து இவரு டைரக்டரா, இடி டைரக்டரா, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு பேசுனதுலாம் நம்ம பார்த்தோம். அப்படி ஈஸியாக அவர் பேசுனதுனாலையும் எவேசிவாக இருந்ததுனாலையும் அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இடி வந்தாங்க. அவர் மாதிரியும் எல்லாரும் கைது பண்ணணும்னு கட்டாயம் வந்து இடிக்கு கிடையாது. இடிக்கு கைதுன்றதே வந்து லாஸ்ட் ரெசார்ட் தான். இன்ஃபேக்ட் இடி எதுக்கு கைது பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி தேர். நீங்கள் எஃப்ஐஆர் போட்ட உடனே எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ண தான் போகிறாங்க. அப்போ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுங்கிற கட்டாயம் எப்போ வருது? சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன் எடுத்து பாருங்க. அரெஸ்ட் பண்ணுங்கிறது வந்து எவேசிவா இருந்தா, விசாரணைக்கு ஒத்துழைக்காம இருந்தா கொடுக்குற சமன்ஸ் கரெக்டாக வராருன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பொன்முடி அவர்கள் எடுத்து பாருங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் எடுத்து பாருங்க, அதே டிஎம்கேல கண்ணியமாக போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படி பண்ணாதவங்கள தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அவரும் 9-8 சமன்ஸ்க்கு போய் அப்பியர் ஆகலை, அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வென் தேர் இஸ் அ சமன்ஸ், நீங்கள் போய் அப்பியர் ஆகி அதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன், அவங்க சீக் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட்டுங்கிறதே தேவையில்லையே. அதனால ஒரு விஷயத்தை நான் ஒத்து போகாத விஷயம் என்னன்னா, கேன் அவர்கள் அரெஸ்ட் ஆகிடுவார், கே நேரு அவர்கள் அரெஸ்ட் ஆகிடுவார்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நெசசிட்டி இருந்தால் தான் பண்ணுவாங்க. அந்த நெசசிட்டி டு அரெஸ்ட் எப்போ வரும்? ஒன்று எவேசிவ், இல்லை அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இது ரெண்டுமே கிடையாது அவருக்கு. ஏன்னா அவர் மினிஸ்டர். எவேசிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க, எல்லாம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணும்னா ஒரு வாட்டி சமன்ஸ் கொடுத்து கூப்பிட போகிறாங்க, போய் அவர் அப்பியர் ஆக போகிறாரு. ஸோ அதனால் வந்து கே நேரு அவர்கள் போய் அப்பியரே ஆக மாட்டார் சமன்ஸ்க்கு அப்படிங்கிற வாதத்துக்கு நம்ம இப்போ வர வேணாம். சமன்ஸ் கொடுக்கட்டும், அப்படி போகலன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவர் போகலன்னு சொல்லலையே, எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அவரும் இருந்துட்டு இருக்காருன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பட்
பொலிட்டிசைஸ் பண்ண வேணான்றது தான் பாயிண்ட். ஒரே ஒரு கேள்வி தான், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த இன்ஃபர்மேஷனை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்க சொந்தக்காரங்க நடத்துகிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த ஆல் டிக்கெட்ஸும் இந்த தேவையான இந்த இஷ்யூஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அங்கே ஏன் அது இருக்குங்கிறது தான் கொஸ்டின். பிரைமா ஃபேசி சரி, அவரு டைரக்டாக பண்ணல, வேற யாரோ ஆஃபீஸ் இருந்ததுன்னு சொன்னாலும் அந்த ஆஃபீஸ் அது ஏன் இருக்குன்ற அந்த கேள்வியும் வருது இல்லை. வை இன் தட் ஆஃபீஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் கே நேரு அவர்கள் அப்படின்னு வரும்போது அதுக்கான பதிலும் கே நேரு அவர்கள் சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் இஸ் ரெப்ரசென்டிங் த கவர்மெண்ட். அதனால் இந்த இஷ்யூஸ் இருக்கிறதுனால 66(2) படி இப்போது ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வழக்கில் அடுத்தடுத்து நகர்கள் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி.